வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசில் 2025 வந்த முக்கியமான ஒரு 11 திட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மொத்தம் 11 திட்டங்கள். முதல் திட்டம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதல்வரின் தாய் மாணவர் திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய் மாணவர் ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 2025 தான் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்க வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்டையார்பேட்டை. ஸோ தண்டையார்பேட்டை அப்படிங்கிறது எங்க உள்ள இடம்? ஸோ தண்டையார்பேட்டை அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. சென்னையில தண்டையார்பேட்டையில இந்த திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. தாய் மாணவர் திட்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 70 வயசுக்கு மேல உள்ளவங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் 70 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இவங்களால பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில வந்து டைரக்டா போயிட்டு லைன்ல நின்று பொருள்லாம் வாங்குறது கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், ஒரு மாதத்தினுடைய ரெண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சின்ன வேன் மாதிரி எடுத்துட்டு, அந்த வேன்ல ரேஷன் பொருள்லாம் எடுத்துட்டு வெயிட் போடுற மிஷின் எல்லாத்தையும் எடுத்துட்டு டைரக்டா இவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் பொருளை டெலிவர் பண்றதுக்கான திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம். அப்போ தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் மக்களே. அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கு மாசத்துல ரெண்டாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடையில இருந்து ஒரு வேன் வச்சு போய் பொருள்லாம் வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ற திட்டம் அப்படின்னா தாய் மாணவர் திட்டம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஓகேவா? ஏன்னா முதல்வரை வந்து தாய் மாணவர்லாம் வந்து நிறைய போற்றுற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி, அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 9 2025 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எங்க ஆரம்பிச்சாங்க இந்த திட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீரமங்கலம், அதாவது கீரமங்கலத்துல உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கு கீரமங்கலம். ஸோ கீரமங்கலம் எந்த மாவட்டம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ கீரமங்கலம் புதுக்கோட்டை. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் வந்து 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான திட்டம். ஸோ மாணவர்களுக்கான திட்டம் இல்லை, இது மாணவிகளுக்கான திட்டம். அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ மாணவிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை வந்து எதர் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல சொசைட்டி சமூக ரீதியான பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்து இப்போ ஃபுல்லா இந்த இன்டர்நெட்ல இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான பிரச்சனைகளா இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு காண்றதுக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறது, கைட் பண்றதுக்கான திட்டம் தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். அப்ப அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் ரொம்ப சிம்பிள். 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுல இருந்து தடுக்கிறதுக்கு, பிரச்சனையில மாட்டிக்கிட்டா எப்படி தங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க. ஏன்னா இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா பெனிட்ரேஷன்லாம் நிறைய இருக்கு. சமூக ஊடகங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வரணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கிறது தான் வந்து இந்த அகல் விளக்கு திட்டம். இந்த திட்டத்துக்காக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ரூபாய்? 50 லட்சம் ரூபாய். இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சது யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஓகேவா? நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சது. இது அகல் விளக்கு திட்டம். அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது வந்து போன வாரம் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் காக்கும் கரங்கள் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19 2025 இது வந்து சென்னையில தான் ஆரம்பிச்சாங்க. சென்னையில யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச திட்டம் தான் இந்த காக்கும் கரங்கள் திட்டம். இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் இருப்பாங்கல்ல, அதாவது முன்னாடி வந்து ராணுவ ஆர்மில நேவில இதெல்லாம் பணிபுரிஞ்சு வந்திருப்பாங்கல்ல, முன்னாள் படை வீரர்களுக்கான ஒரு திட்டம். சோ அவங்கள முன்னாள் படை வீரர்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்கான திட்டம். இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்கள வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கான திட்டம். எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க?
அதாவது கடன் வழங்க உதவுவாங்க. அதாவது முன்னாள் படை வீரர்கள் தொழில் முனைவோர்கள் ஆகிறதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் வந்து கடன் உதவி வழங்கக்கூடிய திட்டம். எவ்வளவு ரூபா கடன் உதவி அப்படின்னா 1 கோடி ரூபா. எவ்வளோ? 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் உதவி பண்ணுவாங்க. இந்த 1 கோடி ரூபாய்ல பாத்தீங்க அப்படின்னா 30%, 1 கோடி ரூபால 30% வந்து எதுல 30% வந்து மூலதன மானியம், அதாவது கேபிட்டல் சப்சிடின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கேபிட்டல் சப்சிடி, தமிழ்ல வந்து மூலதன மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 30% வந்து மூலதன மானியமா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 3% வந்து வட்டி மானியம். வட்டி மானியம் எவ்வளோ? 3%, அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து 3%, ஓகேவா? வட்டி மானியம் வந்து 3%. இதுல எல்லா முன்னாள் படை வீரர்களுக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. முன்னாள் படை வீரர்களுடைய வயது 55க்குள்ள இருக்கணும். திட்டத்தினுடைய பயனாளிகள் வந்து முன்னாள் படை வீரர்கள் மட்டும் இல்ல, இப்போ முன்னாள் படை வீரராக இருந்தாங்க அப்படின்னா 55 வயசுக்குள்ள இருக்கணும். சப்போஸ் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய மனைவியும் வந்து தொழில் தொடங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவருடைய மகள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகன் அல்ல மகள், ஓகேவா? அவங்களுடைய திருமணம் ஆகாத மகள். ஏன்னா திருமணமான மகளுக்கு கொடுத்துட்டா மாப்பிள்ளை வந்து பிசினஸ் வச்சுட்டு போயிடுவார். அப்போ இந்த திட்டம் கரெக்டான பயனாளிகள்கிட்ட போய் சேராது இல்ல. ஸோ திருமணம் ஆகாத மகள் அல்லது திருமணமாகி விதவையான மகள். அப்போ அதாவது முழுக்க கரெக்டா பார்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணு அவரு தொழில் தொடங்கிக்கலாம், இல்ல அவருடைய மனைவி, இல்ல அவருடைய கல்யாணம் ஆகாத மகள், இல்ல கல்யாண மகளுக்கு வந்து கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மகளும் வந்து இது பண்ணிக்கலாம், மகனுக்கு கிடையாதான், ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம், ஓகேவா? இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 19, 2025. அறிவிக்கப்பட்ட நாள், அதாவது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா போன சுதந்திர தினத்துக்கே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 15, 2024 அறிவிப்பு வெளியிட்டாச்சு. அப்போ சோ வந்து திட்டம் அறிவித்த நாள், அனௌன்ஸ்டு டேட் வந்து ஆகஸ்ட் 15, 2024. திட்டம் வந்து லான்ச் ஆன டேட், ஓகே, லான்ச் ஆன டேட் வந்து ஆகஸ்ட் 19, 2025. அடுத்த திட்டம், சோ அடுத்தது வந்து உங்களுடன் ஸ்டாலின், ஓகேவா? சோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் நமக்கு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் அன்னைக்கு. உங்களுடன் ஸ்டாலின் சொன்னோடனே உங்க மைண்டுக்கு, அதாவது ஸ்டாலின் ஐயா அவர்களையும் காமராஜர் அவர்கள் அப்படி இல்லை, உங்களுடன் ஸ்டாலின் டக்கு நமக்கு காமராஜர் ஐயா ஞாபகம் வரணும். ஸோ காமராஜர் ஐயாவுடைய பிறந்த தினம் இன்னைக்கு ஜூலை 15. ஸோ ஜூலை 15, 2025 தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம்ல வந்து இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. யார் ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்ச திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 கேம்ப் போடுவாங்க, ஓகேவா? 10,000 முகாம். சோ முகாம் எதுக்கு அப்படின்னா முகாம் போட்டு மக்களுடைய குறைகளை தீர்ப்பாங்க. மக்களுடைய குறைகளை எப்படி தீர்ப்பாங்க? ஒரு 10,000 குறை தீர்ப்பு முகாம் போட்டிருப்பாங்க. அந்த முகாம்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவே அர்பன் ஏரியா, நகர்ப்புறமா இருந்தா, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு 13 டிபார்ட்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு 43 அரசு சேவைகள். எப்படி? 13 டிபார்ட்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு 43 அரசு சேவைகள். அதே மாதிரி ரூரல் கிராமப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட் சார்பா வழங்கக்கூடிய 46 அரசு சேவைகளை வந்து இந்த கேம்ப்ல, அதாவது ஒரு ஆதார் கார்டுல பேர் மாத்துறதா இருக்கட்டும், பட்டா பேர் மாத்துறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அலைய வேண்டாம். டைரக்டா உங்களுடன் ஸ்டாலின் கேம்புக்கு போட்டு போதும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு மனு வாங்குறாங்க, நம்ம எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள இதை வந்து கவர்மெண்ட்ல இருந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னா 45 நாள். ஸோ 45 days. அதாவது சில ஸ்கீம் 30 நாள் இருக்கும், சில ஸ்கீம் 45, சில ஸ்கீம் வந்து 60 இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து 45 நாள்ல நம்மள்ட்ட இருந்து மனு வாங்கினாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுறணும், அதாவது தீர்வு கண்டிருக்கணும், ஓகேவா? ஸோ இதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அதற்கு அடுத்தது நலம் காக்கும் ஸ்டாலின். அது உங்களுடன் ஸ்டாலின், இது வந்து நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2, 2025. இது நலம் காக்கும் ஸ்டாலின். ஸோ இதுவும் வந்து கேம்ப் தான், இதுவும் வந்து முகாம் தான். ஆனா என்ன முகாம் அப்படின்னா ஹெல்த், ஓகேவா? ஸோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட கேம்ப் போட்டு நமக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லையா, நம்மளுடைய பிபி சுகர் இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு தேவையான
மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி வந்து நமக்கு அதாவது மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்ல வீடு வீடாக போய் செக் பண்ணி கொடுப்பாங்களோ, இது வந்து ஒரு முகாம் மாதிரி போட்டு அந்த முகாமில் எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு செக் பண்ணி மாத்திரை மருந்துலாம் கொடுக்கறது தான் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகஸ்ட் 2, 2025 இங்கே இது வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கேம்ப். ஓகேவா? ஸோ அடுத்தது முகாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திறன் அப்படிங்கிற திட்டம். இந்த திறன் அப்படிங்கிற திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜூலை 24, 2025 ஆரம்பிக்கப்பட்டது. ஜூலை 24, 2025. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ், ஆங்கிலம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 இதுலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா அதாவது நல்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சியாக இருக்கணும், நல்ல புலமை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த திறன் அப்படிங்கிற திட்டம். இந்த திறன் திட்டம் வந்து எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னா 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களா 6th to 8th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழ் மொழி, ஆங்கில மொழி மற்றும் கணிதத்தில் புலமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த திறன் அப்படிங்கிற திட்டம். இது எந்த அமைச்சகம் கீழே வரும் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் கீழே தான் நமக்கு வரும். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்தது வந்து 6 முதல் 8, ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அகல் விளக்கு பார்த்தது வந்து 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ். இப்போ நம்ம திறன் திட்டம் வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ். இப்போ பார்க்குற டிஎன் ஸ்பார்க் திட்டம் வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 6th to 9th. ஓகேவா? இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம். இதில் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அதாவது தமிழ்நாடு, டிஎன்னா தமிழ்நாடு. ஓகேவா? ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஏஐனா ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏ அப்படின்னா இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறிக்கும். அப்புறம் ரொபோட்டிக்ஸ், ஆர்னா ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த அப்ரிவேஷன் தான் பெருசாக இருக்கும். அதாவது செயற்கை நுண்ணறிவு, ரொபோட்டிக்ஸ், இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். ஓகே, ரொம்ப சிம்பிளான டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட் வெற்றி நிச்சயம். இது வீர சத்தியம் படிக்கிற குரூப் 2க்காக வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து குரூப் 2 எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. வெற்றி நிச்சயம். ஓகேவா? ஸோ இந்த வெற்றி நிச்சயம் வந்து யாருக்கானது அப்படின்னா 18 வயசுலேருந்து 35 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்கீம். ஸோ இப்போ 18 to 35 உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ரீயாட்டு வந்து ஜாப் ட்ரைனிங், அதாவது ஃப்ரீயாட்டு வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுப்பாங்க. ஃப்ரீயாட்டு வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி, அதாவது 18 to 35 வயசு இருக்க எல்லாருக்கும் கிடையாது. இந்த 18 to 35 வயசுல ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்கல்ல, அதாவது ஸ்கூலை பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணவங்களா இருக்கக்கூடியவங்க, கல்லூரியிலேருந்து பாதியிலே வந்து டிஸ்கன்டினியூ, ஸ்கூல் ட்ராப் அவுட், காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருக்கக்கூடிய 18லேருந்து 35 வயசுக்கு உள்ள இருக்கவங்களுக்கு வந்து இலவச வேலை வாய்ப்பு பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டம். இது வந்து நம்ம நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, நான் முதல்வன் திட்டத்தினுடைய 3ஆம் ஆண்டு அந்த விழாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கலைஞர் கைவினை திட்டம். ஓகேவா? கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஏப்ரல் 19, 2025 குன்றத்தூர். ஸோ குன்றத்தூர் முருகர் கோயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ குன்றத்தூர் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம். குன்றத்தூர் காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் வந்து இந்த ஸ்கீம் கலைஞர் கைவினை திட்டம். ஏப்ரல் 19, 2025. கைவினைனா என்ன? இப்போ இந்த கைகளால் சில தொழில்கள் செய்வாங்க. இப்போ ஒரு சப்பல் தைக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு பொம்மை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு முடி வெட்டுறவங்களா இருக்கலாம், ஒரு கார்பெண்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கைவினை தொழில், அதாவது ஒரு 25 தொழில் வச்சுருக்காங்க. இந்த 25 தொழில் கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, 25 தொழில். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து புதுசாக இதை வச்சு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணுறதுக்கான திட்டம் தான் வந்து கலைஞர் கைவினை திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய மத்திய அரசில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆரம்பித்தாங்க. அதாவது இது வந்து குலக்கல்வியை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் எங்களுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சதான் வந்து கலைஞர் கைவினை திட்டம்.
இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு மினிமம் ஏஜ். ஆனால் இந்த திட்டத்தில் வந்து இது குலக்கல்வி திட்டமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளுடைய மினிமம் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா 35 வயசாக இருக்கணும். ஜாதி மதம், இந்த ஜாதி இந்த மதம் அப்படிலாம் கிடையாது. ஸோ 35 வயசாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்க தொழிலில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவ்வளோ நீங்கள் மாதத்துக்கு 2.5 லட்ச ரூபா அப்படிலாம் சம்பாதியம், இப்போ 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தால் தான் இந்த ஸ்கீம்குள்ள அப்படிலாம் கிடையாது. நோ இன்கம் சீலிங், அதாவது இவ்வளோ சம்பாதிக்கணுங்கிற அந்த உச்ச வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில், ஒரு வீட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பயனாளியா இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லோன் கொடுக்கறது. லோன் வந்து எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபா. ஸோ 50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீம்ல லோன் கொடுப்பாங்க. ஸோ இதுலயும் நமக்கு வந்து இந்த மூலதன மானியம், வட்டி மானியம் எல்லாமே, எல்லா விஷயங்களும் இருக்கும். இது வந்து இந்த விஸ்வகர்மாக்கு ஆப்போசிட்டா ஆரம்பிக்கப்பட்ட திட்டம், அதனால இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம். ஸோ பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம் வந்து ஆட்டோ பிங்க் கலர்லயா இருக்கும்னு கேட்டால் பிங்க் கலர்ல தான் இருக்கும் ஆட்டோ. ஸோ என்ன, இந்த திட்டம் வந்து மார்ச் 8, 2025 மார்ச் 8, 2025 ஆரம்பிக்கப்பட்டது. ஆட்டோ வாங்குறதுக்கு பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து கொடுப்பாங்க ஆட்டோ வாங்குறதுக்கு. ஸோ இதில் எல்லாரும் வாங்கிடலாமா? யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாவட்டத்தினுடைய உள்ளவங்களா இருக்கணும். ஓகேவா? அந்த மாவட்டத்தினுடைய ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஸோ முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெண்களுக்கான முழுக்க பெண்களுக்கான திட்டம். அந்த வயது எத்தனை வயதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா 25லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் லிமிட் முக்கியம், 25 to 45. அதே மாதிரி படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கணும், SSLC படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வண்டி ஓட்டணும், டிரைவிங் லைசன்ஸ். அதாவது இந்த ஸ்கீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அக்கா பேர், தங்கச்சி இல்லைன்னா வந்து மனைவி பேரில் வந்து லைசன்ஸை மட்டும் எடுத்துட்டு இந்த பிங்க் ஆட்டோ நிறைய இல்லை, ஒரு 1-2 இடத்துல பார்க்கும்போது வந்து ஆண்கள் ஓட்டிட்டு போகிறாங்க. அதாவது பெண்களுக்கான, அதாவது இது வந்து 2 வகையான. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பெண்கள்னு சொல்லும்போது இதில் வந்து விடோ இருக்காங்கல்ல, அதாவது விடோஸ் மற்றும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கணவனால் அந்த டெஸ்டியூட் விடோஸாக இருக்கட்டும், அந்த கணவனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய 2 விதமான பயன், அதாவது இந்த வின் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒன்று, இந்த ஆட்டோ ஓட்டுறது ஒரு பெண், ஸோ அவங்களுக்கு வந்து இது எல்லாமே கிடைக்கும், அவங்களுடைய தொழில் முன்னேறும், அவங்களுடைய குடும்பம் முன்னேறும். இந்த ஆட்டோவில் இப்போ வந்து ஒரு சேஃப்டிக்காக இப்போ சில பெண்கள் இருப்பாங்க, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து பெண்கள் ஓட்டுற ஆட்டோவாக இருந்தால் ஏறிப்பாங்க, ஓகே நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து ஒரு டபுள் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ டபுள் வின் சிச்சுவேஷன் மாதிரி நான் பிங்க் ஆட்டோ அப்படிங்கிற திட்டம். ஸோ அடுத்தது வந்து முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம். இந்த முதல்வர் மருந்தகம் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா February 24, 2025. ஓகேவா? இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 முதல்வர் மருந்தகங்கள் ஆரம்பிச்சாங்க. முதல்வர் மருந்தகம் சொல்லும்போது அங்கே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, மருந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான காசுல வந்து விற்பனை செய்யப்படும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தகம் யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்கள், கோஆப்ரேட்டிவ்ஸ், கூட்டுறவு சங்கங்கள் வைக்கலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் ஆகும்னு நினைக்கிறவங்க, அதாவது B.Pharm அல்லது D.Pharm படித்தவங்க வந்து இந்த மருந்தகம் வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டுறவு சங்கங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மருந்து கடை வைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க கவர்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும், ஒரு B.Pharm D.Pharm படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து இந்த 3 லட்சம் 2 லட்சம் சொல்ல 50% வந்து உங்களுக்கு காசாக கொடுத்துருவாங்க, மிச்சம் 50% வந்து உங்களுக்கு மருந்தாக கொடுக்கப்படும். 50% கேஷ், 50% மெடிசன். ஓகேவா? ஸோ வந்து இது நம்ம பார்த்த 11 திட்டங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF வந்து சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒரு PDF நான் போடுறேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். உங்களுக்கு Group 2க்காக கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கு. அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரை கவர் பண்ணுவோம். இது தாண்டி வெளியே எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
குரூப் 4 இருக்கட்டும், நடந்து முடிஞ்ச குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2A மெயின்ஸா இருக்கட்டும், நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்திருந்து அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பிடிஎஃப்பும் டெலிகிராம் குரூப்ல இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷன்ல வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணிக்கலாம். செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். சாம்பிள் வேணும்னா இந்த நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், சாம்பிள்னு ஒரு மெசேஜ் போடுங்க. டெலிகிராம் குரூப்லயும் சாம்பிள் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாஸ்ல டெய்லி காலையில் 7 மணிக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும், மறக்காம பாருங்க. இன்னும் வேற என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.